என்ன காரணத்துக்காக இந்த புதிய தலைமுறை சேனல் அரசு கேபிள்ல வந்து டெலிகாஸ்ட் பண்ணாமல் இருக்காங்க? ஏன் நிறுத்தி வச்சிருக்காங்க, ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க? ஏன்னா இப்போ ஆட்சியில திமுக இருக்கிறது. அப்போ இந்த கேபிள் நெட்வொர்க் விஷயத்தை பொறுத்தவரைக்கும் திமுக தான் கவனிக்கக்கூடிய ஒரு இதா இருந்துட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில என்ன காரணத்துக்காக அங்க வரல? இப்போ ஊடகங்கள் வந்து அரசியல் கட்சி சாதி அப்படிங்கிற அடிப்படையில செயல்பட்டாலும் ஆனா பொதுவான ஒரு விஷயம் இருக்கு. அப்போ ஊடகத்துக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் போது அத்தனை ஊடகங்களுமே ஒன்று சேர்ந்து செயல்படணும். புதிய தலைமுறை டிவில இந்த நியூஸ் வந்து டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. எங்க சேனல் வந்து அரசு கேபிள்ல எங்கேயுமே டெலிகாஸ்ட் ஆகல, ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல்களை தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா இந்த நியூஸ் மற்ற சேட்டலைட் சேனல்கள் இந்த நியூஸ் சேனல்லையுமே காலையில இருந்து நான் பார்க்க முடியல. எந்த சேனல்லையுமே இந்த நியூஸ் வந்து வந்ததா தெரியல. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு நியூஸ். நாளைக்கு இது போன்ற ஒரு நெருக்கடி அல்லது இது போன்ற ஒரு நிலை அந்த சேனல்களுக்கும் வரும். அப்ப என்ன காரணத்துக்காக அவங்க போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் போது நாம வெளிப்படையாக, அதாவது வந்து ஒரு சாமானியனுக்கே புரியும். அப்போ இதன் பின்னணியில விஜய் சார்புடைய செய்திகளை இந்த புதிய தலைமுறை வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க. இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கறத தாண்டி அதிக அளவுல அவங்க டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ இது எப்படி நடந்திருக்கலாம், அப்படி நடந்திருக்கலாம். அப்ப இந்த அடிப்படையில் தான் புதிய தலைமுறையை பொறுத்தவரைக்கும் தொடர்ச்சியாக அந்த செய்திகளை டெலிகாஸ்ட் பண்றாங்க. அப்ப இந்த செய்திகள் விஜய்க்கு ஒரு ஆதரவான நிலையில இருக்கிறது, ஆளும் அரசுக்கு எதிராக இருக்கிறது அப்படிங்கிற நிலையில தான் இது போன்ற சம்பவம் நடந்திருப்பதாக உடனடியாக அரசாங்கத்தை பொறுத்தவரைக்கும் இந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு காணணும். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக தலையிடணும். ஏன்னா அரசு கேபிள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவான ஒரு கேபிள் தான். யார் வந்து டிவி சேனல் வச்சிருந்தாலும் அரசு கேபிள் வந்து இடம் கொடுக்கணும். ஏன்னா வந்து இது வந்து அரசு அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவான ஒரு அரசாகத்தான் இருக்கணும். அதாவது ஒரு கட்சியாக இருந்தாலும் அது வெற்றி பெற்று அரியணை ஏறிய பிறகு அங்க இருக்கக்கூடிய நாட்டு மக்கள் அத்தனை பேருக்குமான ஒரு அரசாகத்தான் இருக்கணும். அப்போ ஒரு சில மீடியாக்களை பழிவாங்க கூடாது. சேனலுடைய முடக்கம், அரசு கேபிள்ல முடக்கத்தை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் தான் இப்போ பதில் சொல்லணும். என்ன காரணத்துக்கு? அப்போ அந்த டிவி சேனல் அங்க அரசு அந்த செக்டார்லயும் மூவ் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த ப்ராப்பரான பதிலே அங்க கொடுக்கப்படல. அப்போ இதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருத்து சுதந்திரம் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை உருவாகிட்டு இருக்கு. திமுக குறித்து கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கக்கூடிய மீடியாக்களை கூட கலைஞர் அவர்கள் பழிவாங்கக்கூடிய வேலையில ஈடுபடல. அந்த மீடியாவை கூப்பிட்டு சில விஷயங்கள்ல பேசுவாங்க. எதுக்குப்பா இப்படி பண்றீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பேசுவாங்களே தவிர அந்த மீடியாவை முடக்கணும், மீடியா வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிற நிலையில செயல்பட்டதே கிடையாது. ஆனா இன்னைக்கு இது போன்ற ஒரு நிலை ஏற்படுகிறது அப்படின்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கரையை உருவாக்கக்கூடியதா இருக்கும். ஏன்னா கலைஞர் அவர்களே ஒரு எடிட்டராக இருந்து பயணித்த ஒரு கட்சி, ஆளும் கட்சியாக இருக்கும் போது ஒரு கருத்து சுதந்திரத்துக்கு ஒரு போன்ற நெருக்கடியா அப்படி ஒரு கேள்வி உருவாது. அப்போ தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதுல உடனடியாக ஒரு ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு நெல்லை சிவா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ். இன்று மதியம் அந்த நேரத்திலிருந்து ஒரு பரபரப்பான செய்தி. என்ன பரபரப்பான செய்தின்னா, அரசு கேபிள் விஷயங்களில் பிரபல சேட்டலைட் சேனல் வந்து வரவே இல்லை, அது வந்து மறைக்கப்படுது அப்படின்னு சொல்லி ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுருக்கு. அது எதனால் மறைக்கப்படுது, என்ன சேனல், அந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன பிரச்சனை சார்? அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் லீடிங்கில் முதல் நிலையில் இருக்கக்கூடிய முதன்மையான சேனல்கள் ஒன்றாக இருக்கக்கூடியது வந்து புதிய தலைமுறை. எல்லாருக்குமே தெரியும், பரவலாக எல்லாருமே பார்க்கக்கூடிய சேனல்களில் அதுவும் ஒன்று. அதாவது நம்ம டாப் லெவல் முதல் நிலை அப்படின்னா வந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் சேனல்கள் இருக்கும். அதில் வந்து புதிய தலைமுறையும் லிஸ்ட்டில் இருந்துகிட்டு இருக்காங்க. செய்தி சேனல் அப்படின்னா பரவலாக அந்த புதிய தலைமுறையும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சேனலுக்கு தான் இப்போது பிரச்சனையே என்ன அப்படின்னா, அரசு கேபிளில் இந்த சேனல் வந்து டெலிகாஸ்ட் ஆகலை, நிறுத்தி வச்சுருக்காங்க. அப்போ அரசு கேபிளில் டெலிகாஸ்ட் ஆகலை அப்படின்னா இது வந்து பட்டி தொட்டி கிராமங்கள் எங்கும் சென்றடைய முடியாத ஒரு சூழல் உருவாகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பல ஆப்புகள் மூலமாக அதுக்கப்புறம் வந்து தனியார் சம்மந்தப்பட்ட கேபிள் மூலமாக போகக்கூடியது வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ அரசு நெட்வொர்க் மூலமாக இந்த சர்வீஸை கொடுக்கக்கூடிய செக்டார் அங்கே அதை பார்க்கக்கூடிய மக்களுக்கு இப்போ இந்த சேனல் போய் கிடைக்கல. அப்போ வந்து மக்களை பொறுத்த வரைக்கும், அடித்தட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் என்ன காரணம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. அப்போ மக்களை பொறுத்த வரைக்கும் என்ன நினைப்பாங்க, புதிய தலைமுறை வரல. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதிய தலைமுறை வராத பட்சத்தில் அடுத்த சேனலுக்கு கடந்து போவாங்க. இது வந்து டிஆர்பி அப்படிங்கிற ஒரு விஷயம், சேனலுக்கான விஷயம் ஒரு பக்கம் அடி வாங்கினாலும் இதன் பின்னணியில் என்ன விஷயங்கள் இருக்கிறது, இந்த அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவங்களே வெளிப்படையாகவே சொல்லிட்டாங்க.
கடந்த ஒரு 10-15 நாட்களாக எங்கள் சேனல்கள் வந்து ஒளிபரப்பாகவும் இருந்துச்சு. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நாங்கள் விசாரணையை மேற்கொண்டோம். இந்த தமிழ்நாடு முழுக்க, ஆமாம் தமிழ்நாடு முழுக்க, இந்த தமிழ்நாடு முழுக்க அரசு கேபிளில் அரசாங்கம் நடத்தக்கூடிய செக்டார்ல இவங்க வந்து சேனல்ல வந்து கிடைக்கல. அப்போ வந்து நாங்க விசாரிக்கும் போது ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் இல்லை. அதனால வந்து எங்க சேனலை அரசு செக்டார்ல வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க, எங்க சேனல் லிஸ்ட் ஆகல அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னா, என்ன காரணத்துக்காக இந்த புதிய தலைமுறை சேனல் அரசு கேபிள்ல வந்து டெலிகாஸ்ட் பண்ணாமல் இருக்காங்க, ஏன் நிறுத்தி வச்சிருக்காங்க, ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க? ஏன்னா இப்போ ஆட்சியில திமுக இருக்கிறது. அப்போ இந்த கேபிள் நெட்வொர்க் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திமுக தான் கவனிக்கக்கூடிய ஒரு இதா இருந்து இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில என்ன காரணத்துக்காக அங்க வரல? முதல் கொஸ்டின். ரெண்டாவது பொறுத்த வரைக்கும் இதுல மிக முக்கியமானது, புதிய தலைமுறை நம்ம ஏற்கனவே சொன்னோம், முதல் நிலையில் இருக்கக்கூடிய சேனல்ல ஒரு சேனலாக இந்த சேனல் இருக்குது அப்படின்னு கருத்துக்களை முன்வைக்கிறோம். ஒரு சேனலுக்கு வந்து ஒரு நெருக்கடி ஏற்படுகிறது அல்லது ஒரு இக்கட்டு ஏற்படுகிறது இல்ல ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது அப்படின்னா அத்தனை சேட்டலைட் சேனல்களும் ஒன்று சேர்ந்து செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயம் உருவாகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, 4வது தூண், ஜனநாயக தூண், இந்தியாவை நிலைநிறுத்தி வைக்கக்கூடியதுல மிக முக்கியமான தூண், 4வது தூண் இந்த மீடியா. முதல்ல இருக்கக்கூடிய 3 தூண்களும் தவறு செய்யக்கூடிய பட்சத்தில் இவர்களுக்கு யாரு பனிஷ்மெண்ட் கொடுப்பது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போதுதான் 4வது தூணாக பத்திரிகைகள், மீடியாக்கள் கொண்டு வரப்படுது. அரசியல் ரீதியாக உள்ள கொண்டு வர்றாங்க. என்ன அப்படின்னா, இந்த 3 தூண்களும் தவறுகள் செய்கிறது அப்படின்னா அந்த சம்பவங்களை முழுவதையும் மக்களிடம் எடுத்து சென்று, இந்த 3 செக்டார்ல, அரசு சம்பந்தப்பட்ட 3 செக்டார்ல நடக்கக்கூடிய தவறுகள் முழுவதையும் மக்களிடம் எடுத்து சென்று மக்கள் மூலமாக இவர்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடிய கடமையை இந்த மீடியாக்கள் செய்யும். இதான் 4வது தூணுடைய கடமையும் பொறுப்பும். இப்போ ஊடகங்கள் வந்து அரசியல், கட்சி, சாதி அப்படிங்கிற அடிப்படையில் செயல்பட்டாலும் ஆனா பொதுவான ஒரு விஷயம் இருக்கு. அப்போ ஊடகத்துக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் போது அத்தனை ஊடகங்களுமே ஒன்று சேர்ந்து செயல்படணும். எதுக்காக இதை பதிவு பண்றேன் அப்படின்னா, புதிய தலைமுறை டிவியில இந்த நியூஸ் வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. எங்க சேனல் வந்து அரசு கேபிள்ல எங்கேயுமே டெலிகாஸ்ட் ஆகல, ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல்களை தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா இந்த நியூஸ் மற்ற சேட்டலைட் சேனல்கள், இந்த நியூஸ் சேனல்லையுமே காலையில இருந்து நான் பார்க்க முடியல. எந்த சேனல்லையுமே இந்த நியூஸ் வந்து வந்ததா தெரியல. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு நியூஸ். நாளைக்கு இது போன்ற ஒரு நெருக்கடி அல்லது இது போன்ற ஒரு நிலை அந்த சேனல்களுக்கும் வரும். அப்போ என்ன காரணத்துக்காக அவங்க போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நாம வெளிப்படையாக, அதாவது வந்து ஒரு சாமானியனுக்கே புரியும், அப்போ இதன் பின்னணியில ஏதோ மிகப்பெரிய அரசியல் காரணங்கள் உள்ள இருக்கிறது. பின்னணியில வந்து ஒரு சதுரங்க ஆட்டம் நடக்கிறது. இந்த அடிப்படையில் தான் அப்ப இந்த சேனலுக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடியை மற்ற சேனலும் டெலிகாஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதே நேரத்தில் இது போன்ற ஒரு சம்பவம் ஏற்பட்டதே திட்டமிட்டு நடத்தப்பட்டது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் தான், சாமானியன் கூட உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் தான் இந்த சம்பவத்தை பார்க்க முடிகிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன காரணம் அப்படின்னு எடுக்கும் போதான், இப்போ இந்த சேனலுக்கு ஏன் இப்படி அரசு கேபிள்ல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்கும் போதான், இப்போ பார்த்தீங்கன்னா கரூர்ல நமக்கு தெரியும் 27ஆம் தேதி, கடந்த 27ஆம் தேதி நடந்த சம்பவம். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சாரம் செல்லும் போது அங்க நடந்த சம்பவம். அதில் பல்வேறு தகவல்கள் வந்து வெளியில வந்துகிட்டே தான் இருக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா, ஒன்று இது திட்டமிட்டு நடத்தப்பட்டது, இது பழிவாங்கக்கூடிய நடவடிக்கைகள், திமுக சார்புடையவர்கள் பின்னணியில் இருக்கிறாங்க அப்படிங்கிற கருத்துக்கள் ஒரு பக்கம் முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. விஜய் அவர்கள் கூட இது பழிவாங்கக்கூடிய நடவடிக்கை அப்படிங்கிற நிலையில தான் வீடியோவில் கூட வெளியிட்டு இருந்தாங்க. பழி வாங்குறேன்னா சிஎம் சார் வாங்க, என்ன பழி வாங்க, நான் வீட்டில் இருப்பேன் இல்லை அலுவலகத்தில் இருப்பேன், என்ன பழி வாங்க, என்னுடைய தொண்டர்கள் நிர்வாகிகளை பழி வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. இந்த சம்பவம் இன்றளவு நடந்துகிட்டு தான் இருக்கு. அதாவது நீதிமன்றம் மூலமாக இந்த விஷயங்கள் போய்கிட்டே இருக்கு. விஜய் அவர்கள் மீதும் ஒரு சில விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. இன்னும் கரூருக்கு போய் பார்க்கல, நேரடியாக போய் சந்திக்கல, வீட்டை சாத்திட்டு உள்ளே உட்கார்ந்துருக்காரு, வெளியே வர மாட்டேங்கிற அப்படிங்கிற விமர்சனங்கள் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்று கூட விஜயை பார்த்தீங்கன்னா வீடியோ காலில் போய் அந்த இறந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் சொன்னாங்க. ஒரு 15-20 நிமிஷம் அவங்கள்ட்ட பேசினாங்க. அப்படி செய்திகள் கூட வந்துட்டு தான் இருக்கு. அப்போ அந்த விஜய் சார்புடைய செய்திகளை இந்த புதிய தலைமுறை வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க. இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத தாண்டி அதிக அளவில் அவங்க டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்கிறது அப்படின்னா அது எத்தனை ஆங்கிள், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாமானிய மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆங்கிள் தான் பார்த்துட்டு போவாங்க. ஆனால் மீடியாக்களை பொறுத்த வரைக்கும் அதை பல ஆங்கிள் பார்ப்பாங்க. இது இந்த சம்பவத்துக்கான காரணம் என்ன, இந்த ஆங்கிள் எப்படி இருக்கு, இந்த ஆங்கிள் எப்படி இருக்கு. ஏன்னா ஒரு சம்பவம் நடக்கிறது அப்படின்னா, அதுவும் இது போன்ற ஒரு நெருக்கடி, மக்கள் அதிகமாக கூடிய நெருக்கடி, ஒரு 41 உயிர்கள் அங்கு பலி கொடுக்கப்பட்டிருக்கிறது, 100க்கும் மேற்பட்டவர்கள் வந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று திரும்பி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக நடந்து விடாது அப்படிங்கிற நிலையில தான் மீடியாக்களை பொறுத்தவரை பல ஆங்கிள், எப்படி ஒரு இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் எப்படி செயல்படுகிறதோ அதே இன்வெஸ்டிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஜேர்னலிஸ்டும் பண்ணுவாங்க.
ஸோ இது எப்படி நடந்திருக்கலாம், அது அப்படி நடந்திருக்கலாம். அப்போ இந்த அடிப்படையில் தான் புதிய தலைமுறையை பொறுத்தவரைக்கும் தொடர்ச்சியாக அந்த செய்திகளை டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ இந்த செய்திகள் விஜய்க்கு ஒரு ஆதரவான நிலையில் இருக்கிறது, ஆளும் அரசுக்கு எதிராக இருக்கிறது அப்படிங்கிற நிலையில தான் இது போன்ற சம்பவம் நடந்திருப்பதாக பலர் பேசிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு மூத்த பத்திரிகையாளர் கூட பெரிய லெவலில் அட்டாக் பண்ணியிருக்காங்க, பத்திரிகையாளர்கள் சங்கங்களை கூட அடிச்சிருக்காங்க. நான் கூட அந்த வீடியோ பார்த்துட்டு ஷாக் ஆனேன். இந்த ஜேர்னலிஸ்ட் வந்து இந்த அளவுக்கு இறங்கி அடிச்சிருக்காரா? உங்களுக்கு மானம் இருக்குதா? ஒரு சின்ன சம்பவம், ஒரு அண்ணாமலை ஏதாவது ஒரு சம்பவத்தை பேசட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறு நபர்களாவது ஏதாவது ஒரு சம்பவத்தை பேசட்டும், நீங்கள் கங்கணம் கட்டி களத்தில் இறங்கி வர்றீங்க. வள்ளுவர் கோட்டத்தில் உடனே சங்கங்கள் எல்லாம் ஒன்று கூடிடுறீங்க. மூத்த பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்லி பேரை போட்டுட்டு உடனே சோசியல் மீடியாக்கள்லாம் தாறுமாறா பேசுறீங்க. இப்போ இந்த சேனலுக்கு இது போன்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஆனால் அந்த யூனியன்களையும் காணோம், அந்த மூத்த பத்திரிகையாளர்களும் காணோம். எங்கே போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் பேசியிருக்காங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரே ஒரு மூத்த பத்திரிகையாளர் தான், நீண்ட நெடிய காலம் பயணிக்கக்கூடியவர். அப்போ அந்த மூத்த பத்திரிகையாளருடைய மனச்சாட்சி அங்கே உறுத்துது. என்ன அப்படின்னா, ஸோ இது வந்து திட்டமிட்டு நடத்தக்கூடிய ஒரு சம்பவமாகத்தான் அப்போ அந்த பத்திரிகையாளர் அதை பார்த்துருப்பாங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா இது போன்ற ஒரு சம்பவம் நடக்கிறது அப்படிங்கும் போதான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதன் பிறகுதான் பார்த்தீங்கன்னா ஒரு சில பத்திரிகையாளர் சங்கங்கள் இப்போ வந்து வாய் திறந்து கோரிக்கைகளை வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, உடனடியாக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு காணணும், முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக தலையிடணும். ஏன்னா அரசு கேபிள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவான ஒரு கேபிள் தான். யார் வந்து டிவி சேனல் வச்சிருந்தாலும் அரசு கேபிள் வந்து இடம் கொடுக்கணும். ஏன்னா வந்து இது வந்து அரசு அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவான ஒரு அரசாகத்தான் இருக்கல. அதாவது ஒரு கட்சியாக இருந்தாலும் அது வெற்றி பெற்று அரியணை ஏறிய பிறகு அங்க இருக்கக்கூடிய நாட்டு மக்கள் அத்தனை பேருக்குமான ஒரு அரசாகத்தான் இருக்கணும். அப்போ ஒரு சில மீடியாக்களை பழி வாங்க கூடாது. அப்போ வந்து இது போன்ற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன ஒரு விஷயத்தை வந்து எல்லாத்துக்கும் சொல்லுது அப்படின்னா, ஒரு ஜனநாயகம் அப்படின்னு நம்ம பேசுறோம், ஒரு கருத்து சுதந்திரம் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த கருத்து சுதந்திரம் இருக்கிறதா? இது என்னத்தை உணர்த்துது அப்படின்னா, ஒரு பெரிய பிரபலமாக விரல் விட்டு எண்ணக்கூடிய சேனல்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு டிவி சேனலுக்கே இந்த அளவுக்கு ஒரு சவாலாக அமைகிறது அப்படின்னா, ஒரு சவாலை உருவாக்குகிறது அப்படின்னா, இப்போ சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்டுகள் பார்த்தீங்கன்னா பல சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட்னு சொல்வதற்கான காரணம் என்ன அப்படின்னா, சோசியல் மீடியாவில் குறிப்பாக யூடியூப் சேனலில் பேசக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் கைது செய்யப்படும் போது யூடியூபர் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை, ஒரு அடையாளத்தை தான் பல சேட்டலைட் சேனல்களை வந்து வெளிப்படுத்துறாங்க. நம்ம இது கடந்த வீடியோக்குள்ள கூட பேசியிருந்தோம். அவர் யூடியூபர் அப்படின்னா இழிவான வார்த்தையா? காரணம் என்ன அப்படின்னா, இந்த யூடியூபர் அப்படின்னா ஒரு சேனலை ஆரம்பிச்சு அவங்களே வந்து தொடர்ந்து ஒரு வீட்டில இருந்து பேசுறாங்க அப்படின்னா அது யூடியூபர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா ஒரு சேனலாக செயல்படக்கூடியது, அங்க நிறைய கெஸ்ட்கள் வந்து பேசுறாங்க, ஜேர்னலிஸ்டுகள் வந்து பேசுறாங்க, பொலிட்டிக்கல் அனலிஸ்டுகள் வந்து பேசுறாங்க அப்படின்னா இவங்க எல்லாம் யூடியூபர் அப்படிங்கிற கேட்டகரியில வர மாட்டாங்க. ஜேர்னலிஸ்ட் தான். அதே மாதிரி பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் தான். துறை சார்ந்தவங்க, ஏதாவது டிபார்ட்மெண்ட் சார்ந்தவங்க, அவங்க டிபார்ட்மெண்ட் சார்ந்தவங்க தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இவருடைய பின்னணி வந்து கடந்த காலத்துல பிரபலமான மீடியாக்கள்ல ஒர்க் பண்ணி இருந்தாலும் இப்ப யூடியூப்ல பேசிக்கிட்டு இருக்கனால இவர் யூடியூபர் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை, ஒரு முத்திரையை இவர்களே உருவாக்குறாங்க. என்னன்னா, அந்த பத்திரிகையாளர்களை நம்ம சேட்டலைட்டுக்குள்ள நாம எடுத்துட்டு வரக்கூடாது, ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்க கூடாது, அவரை பத்திரிகையாளராக நாம வந்து அங்கீகரிக்காத ஒரு வார்த்தையை பயன்படுத்தணும், அப்போ யூடியூபர். இது கூட ஒரு விமர்சனமா தான் பார்க்கப்படுது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு சேட்டலைட் மீடியானோ அல்லது வந்து டிஜிட்டல் மீடியா அப்படின்னா பாகுபாடு கிடையாது. என்னன்னா சேட்டலைட் மீடியாக்கள்ல பேசக்கூடிய ஜேர்னலிஸ்டுகள் தான் இங்க யூடியூப் சேனல்களையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே முகம் தான் இங்கேயும் வந்துட்டு இருக்காங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா சேட்டலைட்ல பேசாமல் முழுக்க யூடியூப் போன்ற சோசியல் மீடியாக்கள்ல பேசக்கூடியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அங்கீகாரம் வந்து யூடியூபர் தான். யூடியூபர் வந்து இழிவான வார்த்தை கிடையாது. ஏன்னா சேட்டலைட் மீடியாக்களுக்கு போட்டி போடக்கூடிய நிலையில, ஏன் அதை விட ஒருபடி மேல செல்லக்கூடிய நிலையில தான் இந்த சோசியல் மீடியாக்கள் இருந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம முக்கியமான சம்பவத்துக்கு வருவோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த சேனலுடைய முடக்கம், அரசு கேபிள்ல முடக்கத்தை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் தான் இப்போ பதில் சொல்லணும். என்ன காரணத்துக்கு? அப்போ அந்த டிவி சேனல் அங்க அரசு அந்த செக்டார்லயும் மூவ் பண்ணியிருக்காங்க, ஆனா அந்த ப்ராப்பரான பதிலே அங்க கொடுக்கப்படல. அப்போ இதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருத்து சுதந்திரம் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை உருவாகிட்டு இருக்கு. இதுல வந்து நாம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப திமுக ஆட்சியில் இருக்காங்க. அந்த திமுகவுடைய முன்னோடி, இப்ப முதலமைச்சராக இருக்கக்கூடிய
ஸ்டாலின் அவர்களுடைய தந்தை கலைஞர் கருணாநிதி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரும் மிகப்பெரிய ஒரு ஜேர்னலிஸ்ட் தான், மீடியாவில் பயணித்தவர் தான். அவர் எழுதாத விஷயங்கள் கிடையாது. முரசொலியுடைய ஆசிரியராக இருந்தவர். அதே நேரத்தில் பத்திரிகைகளுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுகிறது அப்படின்னா கலைஞர் அவர்கள் கூட கொந்தளிக்கக்கூடிய நிலையில தான் இருப்பாங்க. ஏன்னா பத்திரிகைகளுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் கலைஞர் அவர்களுடைய பயணம் கூட இருந்துச்சு. பாத்தீங்கன்னா திமுக குறித்து கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கக்கூடிய மீடியாக்களை கூட கலைஞர் அவர்கள் பழிவாங்கக்கூடிய வேலையில ஈடுபடல. அந்த மீடியாவை கூப்பிட்டு சில விஷயங்கள்ல பேசுவாங்க, எதுக்குப்பா இப்படி பண்றீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பேசுவாங்களே தவிர அந்த மீடியாவை முடக்கணும், மீடியா ஒழிக்கணும் அப்படிங்கிற நிலையில செயல்பட்டதே கிடையாது. ஆனா இன்னைக்கு இது போன்ற ஒரு நிலை ஏற்படுகிறது அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கரையை உருவாக்கக்கூடியதா இருக்கும். ஏன்னா கலைஞர் அவர்களே ஒரு எடிட்டராக இருந்து பயணித்த ஒரு கட்சி ஆளும் கட்சியாக இருக்கும் போது ஒரு கருத்து சுதந்திரத்துக்கு ஒரு போன்ற நெருக்கடியா அப்படின்னு ஒரு கேள்வி உருவாது. அப்போ தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதுல உடனடியாக ஒரு தனி கவனத்தை செலுத்தணும். இந்த புதிய தலைமுறை சேனலை பொறுத்த வரைக்கும் அரசுக்கு உள்ள வரக்கூடியது, அதாவது காலதாமதம் இல்லாமல் உடனடியாக வருவதற்கான ஒரு வேலைகளில் ஈடுபடணும் அப்படிங்கிறதா இப்போ ஒரு பத்திரிகையாளனாக நாம அரசுக்கு வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். பல விஷயங்கள் பேசணும். நன்றி. நன்றி.